எல்லோருக்கும் வணக்கம். உலக பங்குச் சந்தைகளில் எங்கேயுமே மகிழ்ச்சி என்பதே இல்லைங்க நண்பர்களே. எல்லா பக்கம் சோகமாக தான் இருக்கு. விண்மீன் இருக்குன்றான், விலாமீன் இருக்குன்றான், ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயுமே செலுசெலுப்பு என்பதே இல்லை. ஒரே ஒன்று நம்மளுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் கொடுக்குது. என்னென்னா, அமெரிக்காவினுடைய டாலர் மிகப்பெரிய ஒரு கும்பா பாடி 100க்கும் கீழே, 98க்கும் கீழே, 97க்கும் கீழே, 96ன்னு ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் வரலாறு காணாத அதிசயம். இதெல்லாம் ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சியில் இருக்குது. இருந்தாலும் இந்த எஃப்ஐஎஸ் நம்ம கூட ஓவராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாக தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க மார்க்கெட் சம நிலையை எட்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, எஃப்ஐஎஸ் என்ன விற்கிறாங்களோ அதுதான் டிஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க. முதல்ல இப்படி தான் இருந்தது. அப்புறம் ஊடால பூந்துட்டு இந்த ப்ராப்பரேட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், அதுவும் இல்லாமல் ப்ரோ ட்ரேடர்ஸ்னு ஏதோ பண்ணி கடைசியில் டிஐஸ் அதிகமாக வாங்குற மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ பங்கு சந்தைகளில் நம்ம டொமஸ்டிக்கில் பெரிய லெவலில் செல்லிங் இல்லை போல். அதனால் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாவும் டிஐஸ்னுடைய டேட்டாவும் ஓரளவுக்கு மேட்சிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத தொடக்கத்தில் இருக்கிறதுலே மிக முக்கியமான தகவலாக இது இருக்குது. எஃப்ஐஎஸ் டிஐஸ்னுடைய பைசெல் ஈக்குவலாக இருந்ததுனாவே மார்க்கெட் அவங்களுடைய கண்ட்ரோலில் நிலையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா நாட்கோ ஃபார்மா அப்படின்ற பங்கு. இந்த தடவை சும்மா விடக்கூடாது. போன தடவை ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு 10-15% ஏதோ ஒரு காரணத்தினால ஏறினான். அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ளாட்டாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது இன்றைக்கி திடீர்னு மேல் நோக்கி ஏறி இருக்குது இந்த நாட்கோ ஃபார்மா. இன்னைக்கு சுமாரான மார்க்கெட்லேயும் 4% ஏறி இருக்கக்கூடிய இந்த நாட்கோ ஃபார்மா அடுத்தடுத்த நாட்களில் ஒரு 1100 எல்லாம் தாண்டிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரிசல்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சது. அதன் பிறகு என்ன காரணத்தினாலேயோ அது பிக்கப் ஆகாமல் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிக குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாட்கோ ஃபார்மா இதனுடைய ரிசல்ட் இன்னொரு சில வாரங்களுக்குள்ள வர வேண்டிய தருணத்தில் அந்த பாயிண்ட் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இவன் எந்த இடத்துல இருப்பான்? இப்போ இந்த இடத்துல இருக்கான். ரிசல்ட் வர சமயத்தில் இதே லெவலில் இருக்க போகிறானா அல்லது மேலே இருக்க போகிறானா அல்லது கீழே இருக்க போகிறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் நாட்கோ ஃபார்மா என்பது 4% ஏறித்தான் இருக்குது. ஸோ மொமெண்டம் கண்டினியூ ஆகணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஸ்டாக்னுடைய தகவல் என்ன அப்படின்னா, இந்த குஜராத் கேஸ் அப்படின்ற பங்கு. எந்த ஒரு பங்குலையும் பிக் பிக்சர் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த பிக் பிக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நிறைய பேர் சோர்வடைந்து போயிடுவாங்க. இந்த குஜராத் கேஸ் அப்படின்றதுனுடைய பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு 2-3 வருஷத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவுமே சோர்வாக தான் இருக்கும். இறங்குறதுக்கும் பல வருஷங்கள் எடுத்துக்குவான், அப்புறம் ஏறுறதுக்கும் பல வருஷங்கள் எடுத்துக்குவான், அப்புறம் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து இறங்கிக்கிட்டு இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஓரளவுக்கு 360 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 500 ரூபாய்னு ஒரு ரவுண்டு ஃபிகர் 500 ரூபா அப்படின்றத வந்து டச் பண்ணியிருக்கு. அப்படி டச் பண்ணதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி உள்ள பங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவன் எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டஸ்ட்டாக 2023 எண்டிங்கில் தாண்டியிருக்கான். அதுக்கப்புறம் மனசோர்வு அவன் ஏற்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டுனா, அதுக்கப்புறம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மனசு சோர்வடையாமல் அவன் பாட்டுக்கு ஒரு 650 போயிட்டான் 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து. இந்த முறை 500 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்கு 2 முறை மன சோர்வு அப்படின்றது கொடுத்துருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி காமிச்சிட்டு தாண்டல. இப்போ 3வது முறையாக தாண்டி இருக்கக்கூடிய பங்கு மனசுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம மேலே போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைனாலும் அப்புறம் இதில் என்னத்தை பண்ண போகிறான், மறுபடியும் 350 இது வரும்பொழுது மறுபடியும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சுக்குவாங்க. சரி, அப்போ மறுபடியும் 350 தொட்டுட்டுக்கு இது மேலே போவானோ அப்படின்ற மாதிரி இது ரொம்பவுமே மன சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லாங் டேர்மில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பங்காக ஒரு 3 வருஷமாக தன்னைத்தானே காட்டிக்கொள்கிறது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க, உனக்கு இதில் என்ன மன சோர்வு இருக்குது,
அவன் எப்படி 1% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி 1% டிவிடெண்டை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் இன்னும் உங்களுக்கு மனசோர்வு. எதுவுமே டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்னப்பா மனசோர்வு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், பல பங்குகள் சமீபத்தில் 1 மந்த்னுடைய லோ அப்படின்னு போய் விழுந்திருக்கு. மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்ல இருந்துமே இப்படி போய் விழுகிறீங்களே, நீங்கள்லாம் எந்த செக்டர்? ஒரு உதாரணத்துக்கு ட்ரிவேணி என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. நீ மார்க்கெட் என்னமோ போயிட்டு போ, கடந்த 4 முறையாக கடந்த ஒரே வருஷத்துக்குள்ளேயேவும் 300 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 500 ரூபா போகிறது, மறுபடியும் 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 500 ரூபா போகிறதுன்னு அடிக்கடி லாபம் செஞ்சு கொண்டு இருந்த பங்கு என்ன ஒரு காரணத்தினாலேயோ இப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் இருந்துமே அவன் 1 மந்த் லோ அப்படின்றது போய் விழுந்திருக்கான். அப்போ இது என்ன செக்டர்? ஏன் இப்படி அடிக்கடி தாண்டாராமான்னு ஒரு கோட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான்? அப்போ இந்த முறை என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கம்பெனி சுகர் செக்டரில் இருக்குது. ஸோ சுகர் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு 1% டிவிடெண்ட் என்பதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தற்போது 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. இது கடைசியாக கொடுத்திருந்த குவார்டர்லி ரிசல்ட் என்பது அவனுடைய சேல்ஸ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணி 1600 கோடி தான் கொடுத்துருந்தான். அவனுடைய லாபமே 187 கோடி தான் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் தற்போது சுமாராகத்தான் உள்ளது. மார்க்கெட் எங்களையும் கொஞ்சம் கவனியே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்கெல்லாம் அடுத்த ஒரு 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ கழிச்சு ஏதாவது ஒரு ரேட்டு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, 13 நாளைக்கு முன்னாடி செம சோகம். அப்போ கரடிகள் லேசாக எட்டி பார்க்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூறாவளி வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தது. அப்போ கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார் 13 நாளைக்கு முன்னாடி, என் போர்ட்ஃபோலியோ கீழே மைனஸ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு, இனி அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவும் மைனஸ்க்கு இது போயிடுமோ, அட கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் 13 நாட்களுக்கு பிறகு இப்போ பார்க்கும் பொழுது இன்னைக்கு தேதியில் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக செல்லிங் ப்ரெஷர் என்பது மறுபடி வரல. ஒரு தடவை கரடி தலை எட்டி பார்த்துச்சு, அப்புறம் மறுபடி போயிடுச்சு. ஸோ இது போன்ற நிலைமையில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ என்னைக்கு போர்ட்ஃபோலியோ இறங்க ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு இதுதான் நிலைமை. மார்க்கெட் இறங்குச்சுன்னா போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மார்க்கெட் ஏறிக்கொண்டே இருந்தால்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். மார்க்கெட் இறங்குச்சுன்னா அது மண்ணுக்கடியில் விதைக்கும் நேரம். ஒரு விவசாயிக்கு மண்ணுக்கடியில் விதைக்கும் போது மண்ணுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா என்ன சந்தோஷம்? ஏதாவது அறுவடைக்கு வர மாதிரி இருந்தால் தானே சந்தோஷம். ஸோ மார்க்கெட் என்னைக்கு இறங்கினாலும் நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ கும்பா இதை மனசு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் யாராவது எஸ்ஐபி போட்டுள்ளான்னு இப்போ அவன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற பங்குலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றத வந்திருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்லேருந்து நல்லா ரெக்கவரி ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையே தாண்டினவன் தான் இந்த ஸ்டார் ஹெல்த். அப்போ மேலே போயிட்டு மறுபடி கீழே வந்து அவன் விழுந்த இடம் சப்போர்ட் அப்படின்ற இடம். ஸோ அப்போ அந்த சப்போர்ட்லேருந்து ஒரு வேளை மேலே இது வந்துருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பங்கு என்பது பெருசாக ஏறி வரல. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து அவன் ஏறி வரல. இனி அடுத்த சப்போர்ட்டுக்கு இது போயிட்டு அப்புறமா கீது ஏறி வரானா இல்லை உள் வாங்குவானா? எப்படி நாட்கோ ஃபார்மா கீழே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் மறுபடியும் உள் வாங்கினான், அந்த ஃப்ளாட் சேனல் பேட்டர்னுக்குள்ளே மறுபடியும் உள் வாங்கினா, அந்த மாதிரி இவன் உள் வாங்குறானா இல்லை மறுபடியும் கீழே விழுகிறானா என்னன்றது புரியாதபடிக்கு தற்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றது இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் எப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு இறங்கி கிடந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனா பிஎல்டபிள்யூ அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்கு வந்து 29,852 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு. ஸோ கொஞ்சம் ஃபேமஸான பங்கு தான், டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு என்ன கெட்ட நேரம் என்னன்னு தெரியல. கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எப்படி ஷார்ப்பாக வந்து டச் பண்ணியிருக்கான் பாருங்க. எப்பா, இந்த மொமெண்டம் ட்ரேட் பண்ணுறவங்களாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது குறைவான விலை 1000க்கும் கம்மியாக அல்லது 500க்கும் கம்மியாக ஆனால் ஒரு தரமான இடம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பங்குகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டிம்கி கொடுத்துட்டு கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறதா
இந்த சோனா பிஎல்டபிள்யூ அப்படின்ற பங்கு இது வந்து ஆட்டோ துறையில் இருக்குது. ஆட்டோத்தில் இருக்கிறதுனால கீழே ஓடி வந்துடுச்சு. இதில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த பங்கு எப்போ மறுபடியும் 52 வீக்ஸ் ஹை அப்படின்றத போய் தொடும், என்ன காலத்தில் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இப்படி ஆசை வருதுன்னா, அந்த பங்கு லாஸ் மேக்கிங்க்கு போக மாட்டேங்கிறான். தொடர்ந்து அவன் அந்த 140 150 கோடி அந்த ஆட்டோ துறையிலேயே இன்னும் வளர்ச்சி எதுவும் எட்டவில்லை அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுதே கன்சிஸ்டண்ட்டாக அவன் லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இனி அடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ணுறான்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டாடா ஸ்டீல் பங்குல பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன தோணும் அப்படின்னா, இந்த டாடா ஸ்டீல் பங்குல இனி ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுதா, இல்லை புதுசாக ஏதாவது நம்பிக்கை வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பங்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதில் 2-3 தான் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது எல்லாமே வந்து அதனுடைய சேனல் பேட்டர்னுக்குள்ளே போகிறதுக்கு தான், திரும்பி போகிறதுக்கு தான் பார்ப்பானு. ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் புல் ட்ரெண்டுன்னு இருந்ததுனா தான் பார்க்குற பங்குகள்லாம் கூரை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தெரியும். இல்லை மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது, அல்லது மார்க்கெட்லேருந்து பெரிய சப்போர்ட் இல்லை அப்படின்னா எல்லா பங்குகளுமாவே இப்படி உச்சத்துக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி உச்சத்துக்கு போன பங்குகள்லாம் அவனுடைய டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு தன்னுடைய ஹையை உடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து ஏறுமா அல்லது மறுபடியும் சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளே திரும்பி வருமா அப்படின்றது புரியாதபடிக்கு பல ட்ரேடர்கள் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காங்க. ஆக மொத்தம் அடுத்து வரக்கூடிய 10-15 நாளில் வயலண்ட்டான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு உள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, எத்தனையோ டிஃபென்ஸ் பங்குகளும் தான் சமீபத்தில் பயங்கரமாக அப்படி ஏறி வந்தான். கடைசியில் தொடர்ந்து ஏறினது யார் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த பிஎல் அப்படின்ற பங்கு தான் தொடர்ந்து ஏறி வந்திருக்கா. எத்தனையோ இன்னும் பல டிஃபென்ஸ் கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக ஏறினானுங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்லோ அடைஞ்சிட்டானுங்க பார்த்தீங்களா. ஸோ என்ன நடக்க போகுது இந்த டாடா ஸ்டீலில், மிக முக்கியமான வைலண்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இந்த டாடா ஸ்டீல் ஷேர் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏறி கெட்டவன் அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து ஏறினவங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த சாக்ஸாஃப்ட் அப்படின்ற பங்கு என்னுடைய ஞாபகத்தில் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறின பங்கு சில வருடங்களுக்கு முன்னாடி. அவனுடைய ப்ரைம் பீரியட் அப்படின்றது முடிஞ்சிருதுன்னு வச்சிங்களேன். ஒரு சிங்கத்தில் ஒரு ராஜா, ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ப்ரைம் பீரியடில் யாரையும் அண்ட விடாது. அப்புறம் அது ஒரு வயசான சிங்கம் ஆனதுக்கப்புறம் வேறு சிங்கங்கள்லாம் வந்து அதை கடிச்சு வச்சிருன்ற மாதிரி இவனுடைய ப்ரைம் பீரியடில் 2020 சாக்ஸாஃப்ட் அப்படின்றது தொடர்ந்து ஏறின பங்கு. அப்புறம் பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி இறங்கிட்டு ஆண்டவ புண்ணியத்தில் மறுபடியும் எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு ஏறி வந்திருப்பான் போல. ரொம்பவுமே தர்மவானாக இருந்திருப்பான் போகிறேங்க. இங்கே பாருங்க, யாராவது லாக் ஆகியிருந்தா கூட ஒரு வருஷம் கழித்து பரவாயில்ல எல்லாம் ஓடிப்போங்க அப்படின்னு ஒரு கருணை, ஒரு தாயுள்ளத்தோட மறுபடியும் ஒரு இடம் வந்திருக்கான் பாருங்க. கிரேட். சரி, அப்படி வந்துட்டு என்னாச்சு, அப்புறம் மறுபடியும் கும்பா குட்டி ஆகிட்டு அப்புறம் இப்போ தான் லேசாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக சாக்ஸாஃப்ட் இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் என்றைக்குமே ஏறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னைக்கு அந்த திருப்பு முனை வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி 2-3 மாதத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வயலண்ட் ஜோன் அப்படின்ற இடத்துல வந்து இந்த டாடா ஸ்டீல் அப்படின்றது இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அல்லது ட்ரேடிங்லேயும் சரி, என்னமோ நடந்துட்டு போகுதுப்பா, என் பாக்கெட் நம்புச்சா அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது. கிரீடினஸ் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சமயத்தில் கவுத்துட்டுரும். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதான் காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜேபிஎம்ஏ அப்படின்ற ஒரு பங்கு, அவன் எதுக்கு இப்போ சமீபத்தில் டக்குன்னு கீழே இறங்கி கிராஷ் ஆனா? ஸோ அதில் எஸ்ஐபி
ஸ்டாக் ப்ரைஸ் நவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் திருந்தல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜை போன வருஷமும் அவனால் தாண்ட முடியாமல் மிகப்பெரிய ஒரு சரிவு. இந்த வருஷத்தில் மார்க்கெட் நல்லா இருந்த சமயத்தில் 2-3 முயற்சிகள் பண்ணால் முடியல. மறுபடியும் சரிவடைந்து தன்னுடைய பழைய லோ கிட்ட போய் விழுந்திருக்கு இந்த ஜேபிஎம் ஆட்டோ. இனி அடுத்த நாட்களில் என்ன பண்ணுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தன்னுடைய ரீசன்ட் ஹைக்கு வருமா, ரீசன்ட் லோக்கு வருமானு எப்படி பார்த்தாலும் அது 15% மேலேயோ கீழேயோ அவையில் இருக்குது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. நண்பர்களே, மார்க்கெட்டில் ரொம்பவுமே பிரில்லியண்ட்டாக விடா கண்டன் கொடா கண்டனாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது டிவிடெண்ட் கொடுத்துச்சா, அதனுடைய லாபம் ஏறுமுகத்தில் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஷேர் ப்ரைஸ் ஏறுது இறங்குது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஸோ முதல்ல அந்த வேலையெல்லாம் அந்த பங்குகள் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் ரைட்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தினுடைய டிவிடெண்ட் என்பது 3.87% என்பது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அவனுடைய லாபம் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஏறுமுகமாக இருந்ததா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவன் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய 615 கோடி லாபம் என்பது லேட்டஸ்ட் குவார்ட்டர்னுடைய லாபம் என்பது அது 2022லேயே அந்த லாபமெல்லாம் பண்ண பங்கு தான். அதனால தான் இன்னும் அந்த பங்கை கீழே உட்கார வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 200 ரூபாய் ரேஞ்சில். அங்கிருந்து இப்போ 50% ஏறி 300 ரூபாயாக மேல் நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. இனி அது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 52 வீக் ஹையை போய் தொடர்க்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஹெல்ப் பண்ணுதா, அல்லது கீழே வந்தாலும் மகிழ்ச்சி தான், ஏன்னா டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான், கீழே வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ரெண்டு பக்கத்தில் எது போனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த பங்கை வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் ஒன்றுங்க, அந்த 4% டிவிடெண்டுக்காக கீழே வந்துட்டு மேலே போகட்டும் அப்படின்னு நினைக்கிறத விடவும் அவன் டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு டிவிடெண்ட் அப்புறம் வாங்கிக்கலாம், அதுக்கு நேர் சொர்ன்னு இன்னொரு 50% 30% ஏறி 400ன்னு போயிட்டாக்கா அந்த டிவிடெண்டுக்கு ஒரு வருஷம் வந்து வாங்கறதுக்கு மேலே போச்சுன்னா ஒரே மாதத்தில் கூட அந்த பணம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி அந்த பிளான் ஏவத்தான் நிறைய பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்கு மனசில் என்ன நினச்சிருக்குன்னு தெரில. இனி அதை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். கடந்த ஒரு வருஷமாக பொறுத்திருந்து பார்த்ததில் என்ன தெரிய வந்திருக்குன்னா 400 to 200 பக்கம் போயிட்டு 200 to 300, அதாவது 50% இறங்கி 50% ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த ஒரு வருஷமாக பொறுத்திருந்து பார்த்ததில். அதே மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு வருஷம் பொறுத்திருந்து பார்த்தா தான் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய டிவிடெண்ட் மற்றும் ரிசல்ட் ரெண்டுமே காமிச்சிருக்கக்கூடிய பங்கு எது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்கு இந்த மாதிரி ரெண்டுலேயுமே பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடுத்தது என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியாமல் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.